நாமக்கல் நகரின் சிறந்த ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. குலசேகரப்பட்டினத்தில் விண்வெளி பூங்கா அமைப்பதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது டிட்கோ. தூத்துக்குடி குலசேகரப்பட்டினத்தில் விண்வெளி ஆய்வு மையம் அமைப்பதற்கான அறிவிப்பை டிட்கோ வெளியிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைந்திருக்கிறார். பாலவெற்றிவேல், டிட்கோ அதிகாரப்பூர்வமாக இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. என்ன ஒப்பந்தம் போடப்பட்டது? இது தொடர்பாக கூடுதல் விவரங்கள் என்ன? பூங்குழலி தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்துல 1500 ஏக்கர் பரப்பில் விண்வெளி ஆய்வு மையத்திற்கு அருகே விண்வெளி தொழிற்சாலை மற்றும் உந்து சக்தி பூங்காவை அமைப்பதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை டிட்கோ வெளியிட்டுள்ளது. தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி கழகம் என கூறப்படுகின்ற இந்த டிட்கோ விண்வெளி பூங்கா அமைப்பதற்கு இஸ்ரோவினுடைய துணை நிறுவனமான இன்பேஸுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. குலசேகரப்பட்டினத்துல 950 கோடி ரூபாய் செலவில் 2233 ஏக்கர் பரப்பில் இந்தியாவில் இரண்டாவது ராக்கெட் ஏவுதளம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. ஸ்ரீஹரிகோட்டாவிற்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்துல இதற்கான அடிக்கல் நாட்டு விழாவை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்த நிலையில தற்போது அதனுடைய கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில விண்வெளி பூங்கா அமைப்பதற்கான ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை டிட்கோ வெளியிட்டுள்ளது. குறிப்பாக ராக்கெட் ஏவுதளம் அந்த வளாகத்திற்கு அருகேயே 1500 ஏக்கர் பரப்பில் அமையும் என கூறப்பட்டிருக்கிறது. விண்வெளி துறையில் 100% அந்நிய நேரடி முதலீடு என்கிற சமீபத்திய அறிவிப்பின் காரணமாக உலக முதலீட்டாளர்கள் தமிழ்நாட்டில் விண்வெளி துறையின் முதலீடு செய்ய இந்த திட்டம் ஊக்குவிக்கும் என டிட்கோ தெரிவித்துள்ளது. விண்வெளி பூங்கா அமைப்பதற்கான நிலம் கையகப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. இன்ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியல் பார்க் சப்ளை செயின் நெட்வொர்க்கை சுருக்கி விண்வெளி தளத்தின் செயல்திறன்களை மேம்படுத்தும் வகையில இந்த விண்வெளி பூங்கா அமைக்கப்பட்டு வருகிறது. மகேந்திரகிரியில ஏற்கனவே கன்னியாகுமரி மாவட்டத்துல உந்துவிசை மையம், என்ஜின் தயாரிக்கிற மையம் அமைந்திருக்கிறது. அதற்கு அருகேயே குலசேகரப்பட்டினத்துல PSLV SSLV ராக்கெட் அமைப்பதற்கான ஏவுதளங்களும் அமைக்கப்பட்டு வரும் நிலையில தற்போது தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி கழகத்தினுடைய இந்த அறிவிப்பு MSME நிறுவனங்கள், குறிப்பாக சிறு குறு தொழில் நிறுவனங்கள் ராக்கெட் உதிரி பாகங்கள், இன்ஜின் போன்றவற்றை தயாரிப்பதற்கும் விண்வெளி தொடர்பான முதலீடுகள் தொழில்கள் நடத்துவதற்கும் இந்த அமைக்கப்பட்டுள்ள இந்த அறிவிப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. பூங்குழலி, குலசேகரப்பட்டினத்துல விண்வெளி ஆய்வு மையம் திறக்கப்பட்டவுடன் விண்வெளி விரிகுடாவாக தமிழ்நாட்டை மாற்றுவதற்கான கொள்கையை இந்த அரசு பிடித்துள்ளதாக டிட்கோ தெரிவித்துள்ளது. பூங்குழலி, இந்த விண்வெளி பூங்கா அமைக்கப்படுவதன் மூலமாக உலக அரங்கில் இந்தியாவினுடைய தரம் எந்த அளவிற்கு உயர்ந்து நிற்கும்? பாலவெற்றிவேல், உலக அளவில் அமெரிக்கா, கனடா, ஐரோப்பிய யூனியன், ஜப்பான், ரஷ்யாவிற்கு அடுத்தபடியாக சீனா, இந்தியா போன்ற நாடுகள் விண்வெளித்துறையில மிகப்பெரிய ஒரு போட்டியை கொடுத்து வருகின்றது. குறிப்பாக சந்திரயானுடைய வெற்றிக்கு பிறகு இஸ்ரோவினுடைய மதிப்பு மற்றும் வளர்ச்சி உலக அரங்கில் பெருகியுள்ள நிலையில குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளம் அமைக்கவிருப்பது என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதாவது இனிமேல் தனியார் சேட்டலைட்டுகளை நேரடியாக நம்ம ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து அனுப்பாமல் தமிழ்நாட்டில் உள்ள குலசேகரப்பட்டினம் மூலம் அனுப்புவதன் மூலமாக நிலநடுக்கோட்டிற்கு அருகே இருப்பதன் காரணமாக நமக்கு செலவும் குறைவாக இருக்கும், திறனையும் மேம்படுத்த முடியும். மேலும் தமிழ்நாட்டிற்கும் முக்கியமான சில நிறுவனங்கள், விண்வெளி தொடர்பான பல நிறுவனங்கள் இங்கு முதலீடு செய்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமைகிறது. குறிப்பாக 100% அந்நிய முதலீடை இந்த திட்டம் ஊக்குவிப்பதன் காரணமாக வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நேரடியாக இங்கு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர்ஸ் தொடங்கலாம். மேலும் அந்த ராக்கெட் உதிரி பாகங்கள், ராக்கெட் என்ஜின் தயாரிப்பு, விண்வெளி வீரர்களுக்கான உடைகள், அவர்களுடைய பயிற்சி மையம் போன்றவற்றை உருவாக்குவதற்கு ஒரு முக்கியத்துவமாக இருக்கும். அடுத்த ஒரு 20 முதல் 30 வருடத்தில் தூத்துக்குடி மாவட்டமே ஒரு விண்வெளி துறையில் ஒரு முன்னேறிய மாவட்டமாக இருக்கும் என டிட்கோ தெரிவித்துள்ளது. தொழில் வளர்ச்சித்துறை அதிகாரிகள், முக்கியமான வல்லுநர்களும் இந்த விண்வெளி பூங்கா அமைக்கும் பட்சத்துல பொருளாதார ரீதியாக தமிழ்நாட்டிற்கு இது மிகப்பெரிய ஒரு உந்துதலாக இருக்கும் என தெரிவிக்கிறார்கள். பூங்குழலி, நன்றி பாலவெற்றிவேல். நாமக்கல் நகரின் சிறந்த ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி.